அதிபத்த நாயனார். சில 100 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் நுழைப்பாடிங்கிற கடலோர கிராமத்தில் பரதவர் குலத்தில் பிறந்தவர் அதிபத்த நாயனார். மீன் பிடிக்கிறது தான் அவரோட தொழில். அதிபத்த நாயனார் பயங்கர திறமசாலி. அந்த கடலை அவரோட புரிஞ்சவங்க யாரும் அங்கே இல்லை. அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு அவர் தலைவராகவும் இருந்தார். எல்லாருக்கும் உதவுவார். எங்கும் பறந்து விரிந்து விரவி கிடக்கும் அந்த சமுத்திரத்தை விட அவர் சிவன் மேல கொண்ட காதல் பெருசா இருந்தது. எப்பெல்லாம் கடலுக்கு போய் வலை வீசி மீன் பிடிக்கிறாரோ அதுல மாற்ற மீன்கள்ல சிறந்த மீனை சிவனுக்கு அர்ப்பணம்னு அர்ப்பணிச்சு கடல்லே விட்டுருவாரு. அவரோட இருந்த மீனவர்களும் திறமசாலிங்க. பிடிபடுற மீனை வச்சே அது எந்த விலைக்கு போகணும்னு தெளிவா சொல்லிடுவாங்க. மீன், சங்கு, முத்து, பவழம், மணிகள்னு கடல் ஒரு தாயா பரதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது. அதிபத்த நாயனாரும் சிறப்பா வாழ்ந்து வந்தாரு. சிவன் தன்னோட திருவிளையாடலை தொடங்கினாரு. எல்லா மீனவர்களும் வலை வீசுவாங்க. மற்றவங்க வலையில எல்லாம் மீன் மாட்டோம், நாயனார் வலையில மட்டும் எதுவுமே சிக்காது. அள்ளி கொடுக்கிற கடல் அவருக்கு மட்டும் தர மறுத்தது. சில நேரங்கள்ல ஒரே ஒரு மீன் தான் சிக்கும். அந்த ஒரு மீனை எடுத்து சிவனுக்கு அர்ப்பணம்னு கடல்லே விட்டுருவாரு. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினமும் நடக்க ஆரம்பிச்சது. ஒரே ஒரு மீன் மட்டும் ஆட்டும். உனக்கே அர்ப்பணம் சிவான்னு அதையும் கொடுத்துருவாரு. அவரோட சேமிப்பும் குறைஞ்சது. உணவு கிடைக்கல, பசி வாட்ட ஆரம்பிச்சது. புயல் பார்த்த கண்கள் பசியால சுருங்கி போச்சு. கடல் கடந்த கால்கள் வறுமையால தளர்ந்து போச்சு. ஒரு நாள் வழக்கம் போல தன் வலையை எடுத்து கடல்ல வீசுவாரு. அன்னைக்கு அவரோட வலையில ஒரு தங்க மீன் மாட்டோம். வைரம் வைடூரியம்னு பல மணிகள் பதித்த ஒரு தங்க மீன் சும்மா ஜொலிக்கும். கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதிபத்தா, இந்த ஒரு மீன் பல காசுகள் போகும், இனி காலத்துக்கும் நீ கஷ்டப்பட வேணாம்னு சொல்லுவாங்க. அதிபத்தர் அந்த மீனை கையில் எடுப்பாரு. அவர் கையில இருக்கிறது ஒரு தங்க மீன் மட்டும் இல்ல, பணம் புகழ்னு வாழ போற நல்வாழ்க்கைக்கான சாவி, அவர் வறுமைக்கான தீர்வு, அவர் பசிக்கான உணவு. அதிபத்தர் அந்த பொன்மீனை பார்த்து, என்னை ஆளும் என் சிவனோட பொற்பாதங்கள்ல போய் சேர்ந்து தூக்கி போடுவாரு. இறைவன் அன்னையோட காட்சி கொடுப்பாரு. தன் திருத்தொண்டர் மரபுல அதிபத்த நாயனாரையும்